ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, பாப்பாவுக்கு தெரியும் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு. மஷ்ரூம் பிரியாணி, அதாவது மஷ்ரூம் கிரேவி வச்சு சப்பாத்தி போடலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அப்புறம் அப்படி அது செய்யலாமா இது செய்யலாமா அப்படியே கொலாபரேஷன் ஆகி இப்போ மஷ்ரூம் தொக்கு பிரியாணில வந்து நிற்கிது. மஷ்ரூம் வந்து நான் தொக்கு மாதிரி பண்ணி பாசுமதி ரைஸ் சாதம் மாதிரி வடிச்சு அது மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டு விட்டுருவேன். நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுன்னு வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய பச்சடியோட சாப்பிட்டீங்கன்னா போதும். சைடாக வேறு எதுவும் வேணா இல்லாட்டி முட்டை கூட வச்சுக்கலாம். அதுதான் இப்போ செய்ய போகிறேன். நைட்டு வேறு என்ன செய்யறதுன்னு தெரியல. அடிக்கடி வந்து சப்பாத்தி போடுறோமா அப்படின்ட்டு போர் அடிக்குதுமா அப்படிங்கிறான். சரி இன்னைக்கு இதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க சொல்லு. அதுதான் சாதம் அரிசி களைஞ்சிட்டு இருக்கேன். சாதத்தை வடிச்சு எடுத்துட்டோம்னா அது கடகடன்னு செஞ்சிடலாம் மஷ்ரூம். அதனாலதான் இதுக்கு ஃபர்ஸ்ட் சாதத்தை வடிச்சு எடுத்துக்கணும். பாசுமதி ரைஸை சாதமாவே நல்லா பூக்காவே வடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப விரையாலாம் வைக்க கூடாது. நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சாதாரணமா நம்ம சாதம் வடிக்கிற கன்சிஸ்டன்சில வடிச்சு எடுத்துட்டாலே போதும். அதனால இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு தான் நான் வெங்காயம் தக்காளிலாம் அரியணுமே. இதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்குவோம். ரொம்ப தேவையில்ல, சும்மா லைட்டா. கொஞ்சமா எண்ணெயும் ஊத்திக்குவோம் ஒட்டாம வரத்துக்கு. சப்பாத்தினா கூட மாவு பிசைஞ்சு கிரேவி வச்சு நிறைய வேலை போடலாம். ஆனா இது ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். சாதம் வடிச்சிட்டோம்னா நம்ம மஷ்ரூமை தாளிச்சிடணும். வெந்தோன்னா அதில் போட்டு லேயர் போட்டு விட்டோம்னா ரெடி. இந்த தொக்குக்கு வந்து வெங்காயம் நிறைய போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா நீட்டமா அரிஞ்சுக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணக்கூடாது. நல்லா பட்டப்பட்டி அந்த மாதிரி நம்ம பிரியாணி கறிவால அதே மாதிரி அரிஞ்சுக்கணும். சாதம் வந்துருச்சா? சாதம் வந்து நல்லா நெருக்க வடிக்கணுமாங்களா, அது மாதிரி வடிச்சிட்டு இருக்கேன் நான். அப்போதான் தண்ணி நிறைய வச்சோம்னா ஒரு மாதிரி கஞ்சி கொத்த மாதிரி ஆயிடுது. இந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. அதனாலதான் இப்படி வடிச்சிட்டு இருக்கேன். அதனால வேகட்டும். அப்படியே தம்முலயே அடக்கி தான் வச்சிருக்கேன். ஸ்லோ ஃபிளேம்ல தான் இருக்கு. முட்டை வெந்துட்டு இருக்கு. முட்டை மசாலா செஞ்சிருவோம் தொட்டுக்க. நான் ஆனியன் பச்சடி பண்ணலான்னு பார்த்தேன். சரி அப்புறம் நைட் நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் முட்டை கிரேவி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, குதிக்காத மோதிக்கு வந்தா 3 ரைட்டு. அடுத்தது படி. 3 டைம்ஸ் எழுதிட்டு வா. ஓகே, அதை 3 டைம்ஸ் எழுதிட்டு வா. எழுதுனது அப்பதான் உனக்கு காலையில ஞாபகம் இருக்கும். ஓகே, இங்க வந்து காட்டுங்கம்மா. வெங்காயம் எல்லாம் வதக்கிருச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். கொஞ்சமா இஞ்சி பூண்டு வச்சுக்குவோம், எல்லாத்தையும் போட வேணாம். என்னால இந்த எக்கு மசாலாக்கு கொஞ்சம் வச்சுக்க போதும். இதுல அப்படியே வெங்காயம் தக்காளியும் அரைச்சி ஊத்தி எக்கு மசாலா பண்ணிடலாம். இப்ப கரம் மசாலா போட்டுக்கோம். சும்மா கொஞ்சமா, ரொம்பலாம் ஹெவியா வேண்டாம். என்னப்பா? ஓகே. வரப்பா. நம்ம வேலை பார்க்கும் போது ஷார்ப் பண்ண சொல்றது, என்ன எழுதி தர சொல்றது. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். நான் எல்லா வேலையும் பாப்பா. சமைக்கிறப்பதான் கேட்பா. சும்மா உட்காந்து இருப்போம், அப்ப கேட்க மாட்டா. ஓகே, இது நல்லா வதங்கட்டும். இங்க வா, நீ அடுத்தது படி வா. அப்புறம் வந்து மிளகாத்தூள் இருக்குன்னா, இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமா இருக்கு. நான் கொஞ்சமாவே போட்டுக்கிறேன். ஏன்னா பாப்பா சாப்பிட மாட்டா. அப்புறம் காரம் இல்லாத பச்சை மிளகானா நிறைய போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளுமே காரம், அதனால கம்மியா போடும். அடுத்தது கொத்தமல்லி தூள்.
அதுவும் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு வாசனைக்கு. நல்லா தொக்கு மாதிரி நல்ல மசாலா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது இதுக்கு, ஏன்னா மஷ்ரூம் வேற தண்ணி விடுமா. இந்த மஷ்ரூம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டாலே 3 நிமிஷம் இருந்தா போதும், வெந்துடும். தண்ணியே சுத்தமா ஊற்ற போறது இல்லை, இந்த மசாலால இருக்க தண்ணி தான். ஓகே, உப்பு போட்டுக்கலாம். இருப்பா வரேன். சால்ட் எங்க? கல்லுப்பு தான் இங்க இருக்கு. எப்போ வந்து ஒப்பிக்கிறா பாருங்க. இப்போ இந்த மஷ்ரூமுக்கு மட்டும் போட்டுக்கலாம். நம்ம சாதம் போடும்போது போட்டுட்டு அப்புறம் ஒரு கிளறி கலக்கலாம். ஏன்னா சாதத்துல வேற போட்டிருக்கோமா, அதனால கொஞ்சமா போட்டா போதும். ஓகே, ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ கிளறி விடணும் இடையில வந்து. நான் அடிக்கடி பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருவேன். முட்டை மசாலா செய்யணும். இதை ரைஸ் போட்டு தம் போட்டுட்டு முட்டை மசாலா செய்கிறேன். ஓகே, தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்லா தக்காளி தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், தோசைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் பரோட்டா கூட சாப்பிடலாம். இதில் நீங்கள் சாதாரணமாக நம்ம நார்மல் ரைஸ் வச்சு இந்த தொக்கு வச்சு பசஞ்சு கூட சாப்பிடலாம், முட்டை வச்சு சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸில் கேட்டதுனால நான் இந்த மாதிரி லேயர் போட்டு செய்கிறேன். இல்லாட்டி நான் அப்படியே சாதம் வச்சு கூட கொடுப்பேன், நல்லாயிருக்கும். அந்த சாதம் கூட வச்சு நீங்கள் கிளறி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு. ஏன்னா மஷ்ரூம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் எல்லாம் ஒன்று தான், நம்ம செய்கிறது தான் மெத்தட் தான் மாறி மாறி வருது. ஏதோ வித்தியாசமாக நம்மளும் செய்கிறோங்கிற மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இது நல்லா வேக வச்சிட்டோம் பார்த்தீங்களா. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இதை மேலால போட்டுட்டு அடுத்த லேயர் அதை போட்டுட்டு சாதத்தை மேலே போட்டுரும். ஓகே, ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், எல்லாம் ஒன்றா ஆகிறதுக்கு. அந்த ரைஸ் வெள்ளையாக தான் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது லைட்டாக பிடிச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதுக்கு தான். ஓகே, அடுத்த முட்டை மசாலா செய்வோம். முட்டை மசாலாக்கு ஏற்கனவே இஞ்சி பூண்டு கொஞ்சோன்னு எடுத்து வச்சோமா, அதுலேயே இந்த வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி மசாலா செய்ய வேண்டியதுதான். அரைச்சிட்டு அந்த மசாலா எண்ணெய் வச்சிடலாம். எதையுமே அறிய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா மசாலா நல்லா திக்காகவும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு இஷ்டம்னா தேங்காய் அரைச்சி கூட ஊற்றி நீங்கள் முட்டை போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா தாளித்து இதையும் தொக்கு மாதிரி செஞ்சு அதில் முட்டை போட போகிறேன். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். டான்ஸ் ஆடுற பிரியாணி. கரம் மசாலா போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சம் தான் போடுறேன். பாப்பாக்கெல்லாம் நான் ரொம்ப கரம் மசாலா கொடுக்க மாட்டாங்க, சும்மா வாசத்துக்கு மட்டும் சின்னதா. நம்ம சோடா உப்பு எந்த அளவோ அந்த அளவு தான் போடுறேன். அதெல்லாம் பிஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவு தான். அப்புறம் மஞ்சத்தூள். இவளுக்கு ஒரே குஷி, ஏன் சொல்லுங்க, சொல்லி கொடுக்காம இங்க வந்து நிக்கிறேன்னு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் படிச்சுட்டா, 5 மணிலேருந்தே படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். நான் படுக்க போகும்போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ண சொல்லுவேன், அதுதான் பண்ணணும். இப்போ வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கும், ஏன்னா கொஞ்சம் கொதிச்சாதான் பச்சை வாசனைலாம் போகும். நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி. முட்டையை உரிச்சு போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான், கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் தான். சூப்பராக இருக்கு பாருங்க. மேலே வெள்ளையாக இருக்குலாம் பார்க்காதீங்க, அதை அப்படி கிளறும் போது சரியாயிடும். நம்ம வந்து ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடாம பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால அப்படி லேயர் போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் ஈவனா ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். மசாலாவில் முட்டை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டா சாப்பிட வேண்டியதான். இது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப கிளறக்கூடாது. அங்கங்கே ஒயிட் ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணிடுவோமா? ஓகே, முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு.
வேக வச்ச முட்டையை போட்டோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம முட்டை மசாலாவும் ரெடி. இது 2 நிமிஷம் வச்சு நிப்பாட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்ட போறேன். பசி வந்துருச்சு. அவன் வந்து அப்புறமே படிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறமான்ட்டான். இந்தா சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து சொல்லு. நானும் வயசு சாப்பிட்றேன். முட்டை வச்சா சொன்னால இவங்களாம் சைடிஸ் இல்லாமல் மேடம் சாப்பிட மாட்டாங்க. அதுதானே முட்டையை வச்சிருது. எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரு முட்டையை வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவான். எப்படி பாருக்கு சாதம்? எப்படி பாருக்கு? செம்மையா இருக்கா? உரைக்குதா? உரைக்காது. நான் கொஞ்சம் தான் காரம் போட்டேன். நான் வயசு சாப்பிடுறேன். நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். தண்ணியா வாயில வச்சோன்னே தண்ணி கேட்பான். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாஸ்மதி ரைஸ்ல நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி லேயர் போடணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா அந்த வீடியோக்காகவும், ரெண்டாவது அவன் பாஸ்மதி ரைஸ்னா கேட்பான் பையன். அவனுக்கு பிடிக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுதுங்கல்ல, அதனால பிடிக்குங்கிறதுனால செய்யறேன். நம்ம சாதாரண சாதத்துல வடிச்சு பொன்னி ரைஸ்ல வடிச்சு இந்த தொக்கை செஞ்சு பிணைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பரா தான் இருக்கும். ஓகேவா? என்னப்பா என்ன கேட்க வந்து என்ன தண்ணியா? தண்ணி கேட்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.